கர்த்தருடைய வெளியேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அருமையான திருச்சபையாரை மீண்டுமாக பார்ப்பதில் இந்த மகிழ்ச்சியோனாய் காணப்படுகிறேன். அது மாத்திரமில்லை, உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோனாக நான் இருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே அடியினுடைய ஊழியத்திலே இருக்கும்படியாக நடத்தும்படியாக நீங்கள் வாரந்தோறும் ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்கள் அடி எனக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட நாம் சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒன்று போல இருப்பதில்லை. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலுமே ஒரே விதமான சூழ்நிலையில மனிதர்கள் கடந்து போகிறார்களா அப்படின்னு கேட்டா அது இல்லை. சில வீடுகளிலே சிரிப்பு சத்தம் என்றால் சில வீடுகள்ல அழுகை சத்தங்கள் இதே நேரத்தில் கேட்கும். சில இடங்கள்ல சில பேர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற அதே நேரங்களிலே சில பேர் சுகத்தோடு பலத்தோடு வாழ்வதை நாம் பார்க்க முடியும். சில பேருக்கு லாபம் வருகிற நேரங்களிலே சில மனிதர்களுக்கு நஷ்டங்கள் வருவது உண்டு. இப்படி எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் ஒன்று போல இருக்குமா என்று கேட்டால் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலங்களிலே ஒவ்வொரு சம்பவங்கள் அது நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. அதைத்தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. ஒவ்வொன்றிற்கும் என்னவென்னா ஒவ்வொரு காலம், அது மாத்திரமல்ல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று அருமையான ஞானி எழுதி வைத்திருக்கார். இந்த பிரசங்கி புத்தகத்தெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். அவர் பேசின வார்த்தை உண்மைதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு, இல்ல ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் இருக்குது. நம்ம இந்த 2026ஆம் வருஷத்துல இப்ப நிற்கின்று கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திச்சிருக்கிறோம். இந்த சுனாமி என்கிறதான ஒரு பெரிய பேரலை 2007 நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல வந்துச்சு. அது ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் லட்சக்கணக்கான மனிதர்கள் அப்படியே மரித்து போனார்கள். கடந்த இந்த பொங்கல் தினத்தை அந்த கன்னியாகுமரி இருந்தப்ப அந்த மரித்தவர்களை அடக்கம் பண்ணினாங்க. அதாவது பெரிய குழியை தோண்டி மொத்தமா யார் எவருன்னே தெரியாது. எந்த ஊருக்காரங்களோ எந்த நாட்டுக்காரங்களோ எந்த தேசம் இதுன்னே தெரியாது, எந்த மாநிலம் தெரியாது. கொத்து கொத்தா அப்படியே அள்ளி கிரைன்ல தூக்கி போட்டு அப்படியே மூடி சும்மா ஒரு நினைவேந்தல்னு போட்டு ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். லட்சக்கணக்கான மனிதர்கள் அந்த ஒரு பேரலைகளை மரித்து போனார்கள். இந்த சூழல், இந்த காரியம் நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. சில காலங்களுக்கு முன்பதாக நாம் சந்தித்த கொரோனா காலகட்டம். இந்த கொரோனா மனிதர்களை வீட்டுகள்ல முடக்கி போட்டுச்சு. இந்த கொரோனாவுக்கு முன்பு வரை இப்படி ஒரு சம்பவம் இந்த பூமியில் நடக்கும் என்று நாம் நினைவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். ஒரு பெரிய ஒரு பேர் அதிர்வு இந்த உலகத்தை கலக்கியது. அதிலும் லட்சக்கணக்கான மனிதர்கள் மரித்தார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் மரித்தது உண்டு, அநேக விசுவாசிகள் மரித்திருக்கிறார்கள், அநேக அவிசுவாசிகள் மரித்தார்கள், குழந்தைகள் மரித்தார்கள். இப்படி பலவிதமான ஒரு சம்பவங்களை இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம், காரியங்களில். அது மாத்திரமல்ல, இப்ப ரீசெண்டா ஆப்பிரிக்கா தேசம் இருக்கிற காடுகளிலே வன விலங்குகள், இந்த வனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த விலங்குகள் கொத்து கொத்தாக மடிந்து போனது. நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. எதுக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்கள் அது எப்படி மரித்தது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியல. கொத்து கொத்தா மரிச்சு கிடைச்சு. அது என்ன பாவம் பண்ணிச்சு தெரியாது யாருக்குமே. அது என்ன சம்பவம் யாருக்குமே தெரியாது. சில காலங்களுக்கு முன்பாக இந்த சுர்ஜித் என்ற ஒரு சிறுவன் ஆழ்துளை கிணறு, அந்த போர் போட்டு சும்மா மூடாம இருந்த ஒரு ஆழ்துளை கிணத்துக்குள்ள உள்ள போயிட்டான். இந்திய தேசமே அந்த ஒரு சிறுவனுக்காக பிரார்த்தனை செய்தது. எப்படியாவது உயிரோட வந்துடணும் அவன் அப்படின்னு. அது 100க்கு அதிகமான அடி ஆழத்துக்குள்ள அந்த குழந்தை போயிடுச்சு. அந்த குழந்தை அப்படியே இறந்தும் போச்சு. நமக்கு தெரியும், மரித்தும் போடுது. இந்த காரியங்கள் எல்லாம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நம்ம ஒருவேளை கேட்கலாம், ஏன் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, அந்த மிருகங்கள் என்ன பண்ணிச்சு,
இந்த சுனாமினாலே பாதிக்கப்பட்டவர்கள், மரித்து போனவர்கள் அவங்க என்ன தவறு பண்ணாங்க, கொரோனாவால மரித்தவர்கள் என்ன தவறு பண்ணினார்கள், இதெல்லாம் ஒரு கேள்வி ஏன் என்று கேட்போம் என்றால் அதற்கு பதிலே கிடையாது. இதே பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே வேதம் சொல்லுது. அப்படியே போட்டுக்குது 8ஆம் அதிகாரம் 7. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறிய, மனுஷனுக்கு தெரியாது. எங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த மதிய நேரம் எனக்கு என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. நாளைய தினம் என்ன எனக்கு தெரியவே தெரியாது. அதான் அவரு சொல்றாரு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் பாருங்க. பாருங்க, அற்புதகரமான வார்த்தை. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்திற்கும் என்ன உண்டா, முதல்ல சொல்றாரு என்ன உண்டா, ஒரு காலம். அதான் சொல்றேன்ல, சிரித்து கொண்டே இருக்கிற மனிதன் சிரித்து கொண்டே இருக்க மாட்டான் கடைசி வரைக்கும். சிரிக்கிற மனிதன் ஒரு நாள் அளவும் செய்வான், அழுகிற மனிதன் ஒரு நாள் சிரிக்கவும் செய்வான். சுகமா இருப்போம் சுகீனத்தோடு இருப்பான், சுகீனத்தோடு இருப்போம் பலம் கொண்டு வருவான். எல்லா காரியத்தும் எல்லாமே ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல என்ன இருக்குதா நியாயமும் உண்டா. கர்த்தர் ஏன் செய்கிறார், ஏதோ நியாயம் நமக்கு தெரியாது. வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த தேவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு போலவும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வேறு மாதிரியும் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவதில்லை. உலகத்திலே வாழ்கிற எல்லா மனுஷனுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் காரியங்கள் ஒன்று போல அமைகிறது. நீ என்னை ஏற்றுக்கொண்டாப்பா இன்னும் உனக்கு சுகவீனமே வராது அப்படி கிடையாது. நீ என்னை ஏற்றுக்கொண்டா இனிமே நீதான் பணக்காரன் அப்படி கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காரியங்களும் சமமாக நடக்கிறது. அதே நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை பாருங்க, பிரசங்கி 9:2 என்ன சொல்லுது பாருங்க. எல்லாருக்கும் எல்லாமே எப்படிதான் நடக்குமா, ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கன நல்ல மனுஷன், சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும், பாருங்க உத்தமம் உள்ளவனுக்கு குற்றம் இல்லாதவனுக்கும், பாருங்க பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் எல்லாருக்கும் நடக்குமாங்க ஒண்ணு போல. கேள்வி கேட்க முடியாது. அத்தனை வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்பொழுதுமே ஒன்று போல இருப்பது அல்ல. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு. புரிஞ்சுக்கணும். நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய காலங்கள் சூழ்நிலைகள் எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆனால் இது நிரந்தரமான கிடையாது, இது மாறும். ஒரு காலத்தில் ஒரு நாள் மாறும். இங்கே சங்கீதக்காக சொல்லுகிறான். வேதாகமத்திலே ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம அடிக்கடி படிக்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் யோபு என்கிற ஒரு பக்தனுடைய வாழ்க்கை. அவனுடைய வாழ்வு காலத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. 29ஆம் அதிகாரத்தில் வாங்க. யோபு 29ஆம் அதிகாரத்திலே இவன் நமக்கு அவன் வாழ்ந்த காலத்தை பற்றி அவன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்றாரு பாருங்களேன். 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. யோபு 29:6 பாருங்க. என் பாதங்களை எதுல கழுவுனான புரிஞ்சுதா? இப்ப ஒரு 100 நெய் எவ்வளவு தெரியுமா? ஒரு 1/2 லிட்டர் நெய். நம்மள நெய் ஊத்தியெல்லாம் சமைச்சு பல வருஷம் ஆயிருக்க மாட்டேங்குது தானே. ஏதோ கேசரி கண்டுனாலோ இல்ல பாயசத்து கூட தேவைப்படாது. நீங்க ஏதோ நம்மள நெய் யூஸ் பண்றதே ரொம்ப லிமிட்டா தான். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் டப்பா வாங்கிட்டு ஒரு வருஷம் ஓட்ட முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா விலை அவ்வளவு அதிகம் நெய்க்கு, அப்படிதானே? ஆனா இவர் சொல்றாரு, அந்த நெய்யை வச்சு என்ன பண்ணானா பாதங்களை கழுவுறான். பாருங்க அவன் வாழ்வு பாருங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க மனுஷன். பாதங்களை நெய்யினால் கழுவினேன். அப்புறம் சொல்றாரு பாருங்க, கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்மை நதி போல வந்துச்சான். எப்படி வாழ்ந்துருக்காங்க மனுஷன். அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போ இருந்தால் எப்படி இருக்குமா? நலமா இருக்கும். யாரும் சொந்த பாருங்க, நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என்ன ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னைக்கு நினைச்சுவாங்க ஒழித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்திடுவாங்க, கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள், பெரியோருக்கு சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் வாயோடு. நீ படிச்சு பாருங்க, மனுஷன் எப்படி ஒரு வாழ்க்கை சீரு சிறப்பும் மேன்மையும் மதிப்பு மரியாதை பணம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கான் பாருங்க. ஆனா இதை படிச்சுட்டு 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்ந்தாரு அந்த மனுஷன்.
தன் வாழ்வை நினைச்சு பார்த்துட்டு இப்படிலாம் ஒரு காலத்துல வாழ்ந்தேன்பான்னு சொன்னவரு, நீங்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். அந்த ஒரு நாள் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க முடிஞ்ச அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு நாள் நமக்கும் ஒரு நாள் வரலாம். சொல்றது புரியுது அவங்களுக்கு? பின்பு ஒரு நாள் மிஸ்டர் யோபு, மிஸ்ஸஸ் யோபு 2 பேரும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யோபு உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாள் நினைச்சு கூட பார்த்துருக்காங்க மனுஷன். நைட்டு தூங்கும்போது நிம்மதியா தூங்குற மனுஷன் தான். எண்ணெயினால கழுவிட்டாரு, போனா எல்லாரும் மதிப்பு கொடுக்குறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறாரு, சந்தோஷமா போறாரு. அடுத்த நாள் பகல்ல பிள்ளைகளை எல்லாம் சரிப்பா போய் பர்த்டே பார்ட்டி கொண்டாடிக்குவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எங்க போறாங்க? ஒரு அண்ணன் வீட்டுக்கு போறாங்க எல்லாரும் மொத்தமா. அவங்க சந்தோஷமா அங்க இருக்கிறாங்க. பின்பு ஒரு நாள், இந்த ஒரு நாள் என்கிற வார்த்தையை படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான், இந்த ஒரு நாள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு தெரியுமா? பல பேருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கணவனை இழந்த நாள் உண்டு, ஒரு நாள் மனைவியை இழந்த நாள் உண்டு, ஒரு நாள் தன் பிள்ளைகளை இழந்த நாள் உண்டு. அந்த ஒரு நாள் சாதாரணமானது கிடையாது. ஒரு நாள் என்பது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடும் எப்பயுமே. இதை படிக்கும் போது நான் யோசிக்கிறேன், ஒரே நாள் என்ன நடக்கு பாருங்களேன். ஒரே நாள் வாசிக்க வேண்டாம் வச்சு நான் சொல்லிடுறேன். 14ஆவது வசனத்திலேயே தனக்கு இருந்த எருதுகளும் கழுதைகளும் மடிஞ்சிருச்சு ஒரு நாள். இன்னொருத்தையும் ஓடி வந்து சொல்ற 15ஆம் வசனத்திலே, உங்களுடைய வேலையாட்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஐயா பயிர்கள் போயிருச்சு, வேலையாட்கள்லாம் மடிஞ்சு போயிட்டாங்க. 17ஆவது வசனத்திலே 6 மாடுகள்லாம் பறிச்சு போயிடுச்சு, எல்லாம் இறந்து போச்சு, ஒண்ணுமே இல்லை. சரி, இதெல்லாம் ஓகே, ஏன்னா இதெல்லாம் பொருட்கள் தான், விலங்குகள் தான். ஆனால் இவங்க 2 பேரும் பேசி மகிழ்ச்சியா இருக்கும்போது அந்த ஒரு நாள்ல எல்லாம் படிச்சுட்டாங்க. ஓகே, வேலையாள் போனாங்க, அங்க மிருகச்சொல்கள் போயிருச்சு, பயிர்கள்லாம் போயிருச்சு, இதெல்லாம் கூட சகித்துக் கொள்ளலாம். நீங்கள் 18ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க வேறொருவன் வந்து என்ன பண்ணானா, உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்திகளும் என்ன செஞ்சாங்களாம், தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முனையும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் என்ன பண்ணிச்சான், விழுந்ததினால் அவர்கள் ஒரே நாள். இந்த ஒரு நாள் யோபு இது நடக்கும் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஒரே நாளிலே இந்த சம்பவம் நடக்கும் என்று அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த யோபு என்பவன் ஏதோ தவறு செய்தான், அதனாலதான் கர்த்தர் தண்டனை கொடுத்தாரு. பல நேரங்களில் நம்ம தவறாய் சில நேரங்களில் சில மனிதர்களை பேசுவது வழக்கம். யாராவது சில வீடுகள்ல இந்த மாதிரி அடி மேல அடி, பாதிப்புகள் மேல் பாதிப்பு, கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன தப்பு பண்ணானோ இல்ல, பல நேரங்கள் அப்படி இருக்காங்க. தேவன் சில நேரங்கள்ல சில டெஸ்டுகள் வைப்பார். இந்த யோபுடைய வாழ்க்கையிலே யோபை குறித்து வேணும் சொல்றது, அவன் உத்தமன் சொல்றான், அவன் நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகினவன் என்று அவனை குறித்து அற்புதகரமான ஒரு சாட்சி அவனை பற்றி சொல்லப்பட்டுச்சு. இவனை குறித்து வேதம் 1:22 சொல்கிறது, இவை எல்லாவற்றும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி என்ன செய்யலையா குறை சொல்லலை. ரொம்ப அற்புதகரமான வார்த்தை. இது எல்லாவற்றும் நேற்று இரவு வரை அங்கே பணம் பெருக்கெடுத்து ஓடியது, அதை வச்சுட்டு என்ன செய்யணும் அவனுக்கு தெரியல. அங்கே செல்வாக்குல குறை கிடையாது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, நல்ல மனைவி, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அடுத்த நாள் கண் விழித்து பார்த்தால் இழக்க வேண்டியது நிறைய இருந்திருக்கு, அவனுக்கு தெரியாதான். இன்னைக்கு என் வாழ்க்கை உங்க வாழ்க்கையோட புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையிலே ஒருவேளை வரக்கூட செய்யலாம், தெரியாது. ஆனால் வந்தாலும் யோபு பக்தர் சொல்லுகிறார், தன் வாயினால் என்ன செய்யல கர்த்தரை குறை சொல்லவில்லை. ஒரு எழுத்தாளர் எழுதி வைத்திருந்தார், தாழ்வு காலத்தில், வாழ்கின்ற காலத்துல கிடையாது, தாழ்வு காலத்தில் நாம் எப்படியாக செயல்படுகிறோமோ அதுவே நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்று ஒரு எழுதி வைத்திருந்தார். இந்த வாக்கியத்தை படிச்சும்போது ரொம்ப ரொம்ப அற்புதகரமாய் மனசுல பதிஞ்ச ஒரு வார்த்தையா இருந்துச்சு. தாழ்வு காலங்களிலே நாம் எப்படியாக செயல்படுகிறோம் அதுவே நம்முடைய ஆவிக்குரிய நிலை. எவ்வளவு அற்புதகரமான ஒரு வாக்கியம் பாத்தீங்களா. யோபு அதான் செஞ்சாரு.
அதே பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்து இரு. பாருங்க, ரொம்ப அற்புதமா பேசுறாரு. வாழ்வு காலத்தை நம்ம அனுபவிச்சுக்கணும், பிரச்சனை கிடையாது. ஆனா தாழ்வு காலத்தை என்ன பண்ணணும், நீங்க சிந்தனை செய்யணும். பொதுவாக தாழ்வு காலங்கள் நம்ம கொஞ்சம் அடங்கி இருப்பது, கொஞ்சம் சிந்தனை செய்வது, அமைதியா இருப்பது மிக மிக நல்லது. அதைத்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். 1 பேதுரு 5:6 என்னது? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்ப இப்ப உயர்வு இல்லை, இவர்கள் தாழ்வான காலத்துல இருக்கிறாங்க. அப்ப நீங்கள் தாழ்வு காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா, இழந்து போன நேரங்கள், விளைகிற நேரங்கள், கஷ்டப்படுகிற நேரங்கள்ல தேவன் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா என்ன பண்ண சொல்றாரு? அவருடைய பலத்த கைக்குள் நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி. ரொம்ப அற்புதகரமான வார்த்தை. யோபு வாழ்வு காலத்தில் மகிழ்ச்சியா இருந்தான், ஓகே. கர்த்தரை தேடினான், ஓகே. ஆனா தாழ்வு காலங்களிலே, தனக்கு வந்ததான சோதனை காலங்களிலே, கஷ்ட காலங்களிலே, இழப்பின் காலங்களிலே தேவன் சொல்லுகிறார், இந்த இழப்பிலிருந்து, இந்த தாழ்விலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா? கொஞ்சம் காலம் நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து என்ன செய்ய சொல்றாரு? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பது. ஆனால் இந்த அடங்கி இருக்கிற காலம் வந்து ஒரு பெரிய கடினமான காலம், தெரியும். எல்லாம் இருக்கும்போது மகிழ்ச்சியாய் கர்த்தரை தேடுவதெல்லாம் ஓகே. ஆனா எல்லாமே இழந்து போய் ஒரு பெரிய ஒரு சோர்வோடு, ஒரு கவலையோடு, தேவையோடு, எதிர்பார்ப்புகளோடு வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாய் நின்று இருக்கும் போது அமைதியாக அடக்கத்தோடு தேவனுடைய கரத்துல அடங்கி இருப்பது கடினமான ஒரு விஷயம். சங்கீதக்காரன் 69ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்திலே தான் அந்த அடங்கி இருக்கிற காலங்கள் எவ்வளவு கடினமானது என்பதை பேசுறார் பாருங்களேன். 69ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. கூப்பிடுகிறதினால் என்ன செஞ்சுட்டாரா? இளைச்சே போயிட்டார். அவனுக்கு ஒரு காலம் வந்துச்சு, தாழ்வு காலங்கள் வந்தது, அடங்கி இருக்கக்கூடிய காலங்கள் வந்துச்சு. அந்த நேரத்துல கூப்பிட்டு பார்க்க கர்த்தரை கூப்பிட்டு இளைத்தே போயிட்டான். அப்புறம் என் தொண்டை என்ன பண்ணிச்சான்? வறண்டு போயிடுச்சான். என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் கண்களை செஞ்சான். ஒரு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தாழ்வு காலங்களிலே அடங்கி இருப்பது மிக மிக நல்லது என்று வேதம் சொல்லும். கடினமான காலங்கள் உண்மைதான். இது என்னைக்கு அந்த முடிவு வரும், என்னைக்கு இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், என்னைக்கு எனக்கு விடியல் வரும், இதெல்லாம் சில நேரங்கள்ல இந்த தாழ்வு காலங்கள்ல நமக்கு பல கேள்விகளோடு அமர்ந்திருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு நீங்கள் சில காலங்கள் கர்த்தருடைய கைக்குள் என்ன செய்யுங்க? அடங்கி. இன்னைக்கு ஒரு 3 விஷயத்தோடு நான் பேச விரும்புகிறேன். ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கும் காலம், ஏன் இந்த அடங்கி இருக்கும் காலத்தை கர்த்தருடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார்? தாழ்வு காலங்களை கொடுத்து இந்த தாழ்வு காலத்திலே என் கைக்குள் அடங்கி இருங்கப்பான்னு ஏன் சொல்றாரு? அப்படி அடங்கி இருப்பதனால நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன? ஒரு 3 விஷயத்தை நான் சீக்கிரம் சொல்லி முடிக்க. நம்பர் 1, அடங்கி இருக்கும் காலம் என்பது எப்படிப்பட்ட காலம் என்று கேட்டால், நம்பர் 1, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்ப்போமே. பாருங்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உண்மைப்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, அதான் முக்கியம், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உண்மை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். முதலாவது அடங்கி இருக்கும் காலம் என்பது தேவன் நமக்கு போதித்து உணர்த்தும் கூட காலம். ஏன் பிரதர் இருந்தாலும் அனுமதிச்சு என்னைய இந்த மாதிரி தாழ்வு காலத்தில் விட்டுருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடங்கி இருக்கும் காலம் என்பது தேவன் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு காலம். நம்ம போதித்து கேட்கவே மாட்டோம். ஏன் ஒரு விசுவாசி வாழ்க்கையில இந்த தாழ்வு காலம் என்று கேட்டால், தேவனுடைய போதனையை சும்மா கருமை யாரும் கேட்க மாட்டோம். அப்ப அவர் என்ன செய்யறாரு? நம்மளை கொஞ்சம் அடக்குறாரு. சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து இந்த தாழ்வு காலத்தை அனுமதிக்கிறார். இந்த தாழ்வு காலங்கள்ல ஏன் அடங்க சொல்ற என்று கேட்டால், இந்த அடங்கி இருக்கும் காலம் தான் அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு? உனக்கு உன் பிரயோஜனத்துக்காகத்தான்.
நம்முடைய நன்மைக்காக உனக்கு போதிக்கக்கூடிய காலம். இட்ஸ் a period of teaching. தேவன் எனக்கு சில விஷயங்களை டீச் பண்ண விரும்புறார், போதிக்க விரும்புகிறார். ஆனால் எல்லாம் கொடுத்துக்கிட்டு போதிச்சா கேட்போமான்னு கேட்க மாட்டோம், கேட்க வரவும் மாட்டோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டடியில வீட்டு 4-5 டிக்கெட் இருந்துச்சு, வீட்டு ஒரு 5 டிக்கெட் அவ்வளவு. மற்ற டிக்கெட்ல இன்னைக்கு பார்த்தா அவர் நிறைஞ்சிருக்கு. என்ன இங்க இருந்தாங்க இத்தனை நாளா அப்படின்னு யோசிக்கிறேன் நான். முந்தானத்து வரைக்கும் இந்த கூட்டத்தை காணுமே, இன்னைக்கு இந்த கூட்டம் இருக்கேன்னு யோசிக்கிறேன் நான். நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறதுங்க, கர்த்தரை தேடுவது ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லது. எதற்காக தேடுகிறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். போதனை தேவன் சில நேரங்களில் எப்ப போதிக்க ஆரம்பிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்திருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் தேவன் அதிகமாய் கொடுத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய போதனையை அமர்ந்து கேட்போமா அப்படின்னு கேட்டா கிடையாது பல நேரங்கள். ஆனா இந்த தாழ்வு காலங்களில, இந்த அடங்கி இருக்கும் காலங்களில தேவன் நம்ம எதை செய்ய புரியுறான்னு கேட்டீங்க, என்ன விரும்புறான்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு போதிக்க விரும்புகிறார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கோங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாங்க. அங்க இருந்தவர்களை பலவிதமான அற்புதங்கள், பலவிதமான அடையாளங்களை செய்து இவர்களை அழைத்து கொண்டு நேரடியாக கானான் தேசத்துல கொண்டு விட்டுருக்கலாம், அவர் செஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் இந்த 40 வருட இந்த வனாந்தர அனுபவம் தெரியுமா? நீங்கள் உபாகம புஸ்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான பதில் அவர் சொல்றாரு. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த ஜனங்களுக்கு வனாந்தர அனுபவம் தெரியுமா? 8:3 அவன் உன்னை சிறுமைப்படுத்தி, என்ன அவ பாருங்க, அவர் என்ன செய்யறாரு பாருங்க, உங்களை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. பாருங்க, தேவன் கற்றுக் கொடுத்து நடக்கக்கூடிய காலம் தாங்க இந்த அடங்கி இருக்கும் காலம். தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இதைத்தான் இங்கே யோபு சொல்லுகிறார், இங்கே உபாகமத்திலே தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி உனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு தான் இந்த 40 வருட இந்த வனாந்தர அனுபவம். ஆகவே ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய தாழ்வின் காலத்தில் இருக்கிறோம் என்று கேட்டால் இது மிக நன்மையான ஒரு காலங்கள். ஏன் என்று கேட்டால் இந்த காலத்தில்தான் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை போதிக்க விரும்புகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்திலே சொல்கிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தா வாலிதப்பி நடந்தேன். அதாவது கவனிச்சீங்க, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் நான் வழிதப்பி நடந்தேன். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறேன். அதே 119:71 சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்? அதனால நம்முடைய பிரமாணம் என்ன செஞ்சுக்கிறானே, எவ்வளவு அற்புதகரமான உபத்திரப்பட்டது நல்லது. தாழ்வு காலங்கள் என்னைக்குமே நல்லதுங்க. ஏன்னா தாழ்வு காலங்கள்ல தான் ஒரு மனுஷன் நின்று யோசிப்பான். தாழ்வு காலங்கள் வந்தால்தான் ஒரு மனிதன் அடங்கி இருக்கும் பொழுதுதான் சில சிந்தனைகளை சிந்திப்பார்கள், கர்த்தரை குறித்த எண்ணங்கள் வரும், தேவன் நம்மை நடத்துற விதத்தை யோசிப்பார்கள். இங்கே தாவீது உயர்வுக்கு நேராக போனபோது மிகப்பெரிய ஒரு பாவத்தில் விழுந்தான், விபச்சாரத்திலே விழுந்தான், அப்புறம் கொலை செய்தான், இப்படி மறுபடியும் பல பாவங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனா ஒரு தாழ்வு அவனுக்கு வந்துச்சு. இந்த தாழ்வு காலங்கள் அவர் சொல்றாரு, ஐயா நான் வழிதப்பி நடந்த காலங்கள் இருந்தது, ஆனா கர்த்தர் இந்த தாழ்வு காலத்தை கொடுத்த பொழுது, நான் அடங்கி இருக்கிற காலம் வந்த பொழுது, அப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ள முடிந்தது, வார்த்தைகளை போதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நட முடிஞ்சிச்சு. அத்தனை வேதம் சார். ஆகார் என்ற ஒரு மனுஷி பழையப்பட்டது தெரியும். இந்த ஆகார் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சாராள் ஆகாரை கடினமாய் நடத்தினார். கடினமாய், இந்த வார்த்தை போடுங்க, கடினமாய் நடத்தினார். இந்த கடினமாய் நடத்தப்பட்ட இந்த ஆகார் அதை தாங்க முடியல, கொடுமை தாங்க முடியல, ஓடிட்டா வனாந்திரத்துக்கு. ஆனால் ஓடின பொழுது அந்த 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் சொல்ற வார்த்தை கவனிங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ. என்ன சொல்றாரு? அவளுடைய கையின் கீழ் வீசு, நாளைக்கு அடங்கி இரு.
அப்ப ஆகாருக்கு தேவன் சொன்ன வார்த்தை, குடும்பம் தாங்க முடியல, பயங்கர கஷ்டம் தான், இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே ஓடிட்டா. வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, தூதன் சொல்கிறார், நீ திரும்பி ஒரு நாச்சர் வீட்டுக்கு போமா, போய் அடங்கி 13 வருஷம் அடங்கி இருந்தான். 13 வருஷம் சாராளோடு கூடயே இருந்தான். அந்த அனுபவம், வனாந்தர அனுபவத்திலே தேவன் அவளோடு பேசுவதும் அவள் தேவனோடு பேசுன பொழுது ஒரு பெரிய போதனையை கற்றுக்கொண்டால். என்ன போதனை என்று கேட்டால், நீர் என்னை காண்கின்ற தேவன் என்ற ஒரு பெரிய போதனையை கற்றுக்கொண்டு, என் தேவன் என் கண்ணீரை கண்டார். வனாந்தரத்திலே ஒருவரும் காணவில்லை நினைத்துக் கொண்டிருந்தான். என் கொடுமையை, என் கடினமான சூழ்நிலையை ஒருவரும் காணவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனா அந்த வனாந்தரத்திலே அவளை அழுத பொழுது, ஜெபித்த பொழுது ஒரு பெரிய ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டா. என்ன கேட்டீங்கன்னா, ஆபிரகாமும் சாராளும் மற்றொரு புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை இந்த ஆகாருக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார், நான் உன்னை காண்கிறேன். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த தாழ்வு காலங்கள் என்பது, இந்த அடங்கி இருக்கக்கூடிய காலம் என்பது தேவன் நமக்கு போதித்து உணர்த்தக்கூடிய காலம். சில விஷயம் நமக்கு போதிப்பார், சில வார்த்தைகள் நமக்கு போதிப்பார், நம்முடைய வாழ்வில் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, ஏசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை, எனக்கு வித்தியாசமா படிச்சு பாருங்களேன். 30-20 இந்த பாருங்க, ஒரு அப்பம் கொடுத்தாருன்னு ஓகே, ஆனா எப்படிப்பட்ட அப்பம் சொல்றாரு பாருங்களேன். 30ஆவது அதிகாரத்திலே ஏசாயா 20ஆம் வசனம் பாருங்க, சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தாரா? துன்பத்தின் அப்பத்தை கொடுத்தாராம். அப்புறம் உபத்திரவத்தின் தண்ணீரையும் செஞ்சாராம். ரொம்ப ஆச்சரியமா, எப்படி இந்த தேவனை பாருங்க, இந்த ஜனங்களுக்கு அப்பம் எப்படிப்பட்ட அப்பமா? துன்பத்தின் அப்பம். எப்படிப்பட்ட தண்ணீரா? உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறந்திருக்க மாட்டார்கள். அப்புறம் அப்பதான் நீ யார பாப்ப? உன் கண்கள் உன் போதகர்கள் எப்ப பார்க்கும்? அப்பதான் ஆண்டவரே பாஸ்டர் பாஸ்டர் கஷ்டமா போச்சு பாஸ்டர், பாஸ்டர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் போதனையை கேட்கும் ஆள் இல்ல, வார்த்தையை கேட்கும் ஆள் இல்ல, ஜெபிக்க ஆள் கிடையாது, கர்த்தரை தேட ஆள் கிடையாது. ஆனா தேவந்த துன்பம் கண்ணீர் என்ற இந்த தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவருக்கு ஆசை கிடையாது கொடுக்கணும்னு. ஆனா கொடுத்தாத்தான் நமக்கு வழிக்கு வர்றோம். புரியுது நம்மளுக்கு? சொல்றேன் ஏன் இந்த தாழ்வு காலம்? ஏன்னா தாழ்வு காலம் என்பது ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் போதித்து உணர்த்தக்கூடிய காலம். ஆனா இந்த போதனை மிக நல்ல போதனை, இது நல்ல போதனை. ஏன்னா இந்த போதனை தான் என் வாழ்வியலுக்கு அது பொருந்தும், என்னுடைய அடுத்த சந்ததியினருக்கு இந்த போதனையை நான் போதிக்கும். நான் போதிக்கப்படுகிறேன் இந்த காலத்திலே தான். ஆகவே அடங்கி இருக்கும் காலம் போதிக்கக்கூடிய காலம். நம்பர் 2, இந்த அடங்கி இருக்கும் காலம் என்பது என்ன காலம் பாருங்கள். சங்கீதனின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதத்தை பாருங்கள். சங்கீதனின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் நீதிமானை என்ன பண்றாராம்? சோதித்து அறிகிறார். 2 வார்த்தை பாத்தீங்களா? சோதித்து பிளஸ் அறிகிறார். பொதுவாக ஒரு பொன், ஒரு தங்கம், இதனுடைய உண்மைத்தன்மையை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபயர்ல போட்டு செக் பண்ணுவாங்க, தீயில. இது எந்த அளவுக்கு அது தங்கம் தானா இல்ல வெறும் அது வித்தியாசப்பட்டதா, இது உண்மையான தங்கமா என்ற அதனுடைய நிலைப்பாட்டை, உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு எது அவசியம்னு கேட்டீங்கன்னா ஒரு செக்கிங் அவசியம். இந்த காலம் அடங்கி இருக்கும் காலம் என்பது 2வது வேதம் கற்றுக் கொடுக்கிற உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மை சோதித்து அறியக்கூடிய காலம். டெஸ்டிங் பீரியட். டீச்சிங் பீரியட் முடியும், பின்னாடி என்ன வந்துருதுன்னு கேட்டீங்கன்னா அது டெஸ்டிங் பீரியட். என்னை டெஸ்ட் பண்ற காலம், என்னை தேவன் சோதித்து அறியக்கூடிய காலம் தான் இந்த அடங்கி இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல நான் புரிஞ்சுக்கணும், நான் யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிற முடியும். பிசாசான் கொடுப்பது டெம்டேஷன். ஆங்கிலத்தில் 2 வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கும். பிசாசுடைய தமிழ்ல வெறும் சோதனைங்கிறதா இருக்குது, ஆனால் ஆங்கிலத்துல டெம்டேஷன் கொடுப்பது பிசாசு, அது பாவத்துக்கு எதுவும் நடத்தப்படும். ஆனா தேவன் நம்ம கொடுப்பது டெஸ்ட், அது செக்கிங். நான் என்னை பரிசோதிப்பது, நான் எந்த அளவுக்கு தரம் வாய்ந்தவன், ஆவிக்குரிய தரத்தை உயர்த்து, ஆவிக்குரிய தரத்தை பார்ப்பதற்கு, நம்முடைய தரத்தை அறிவதற்கு ஒரு டெஸ்ட் ரொம்ப அவசியம். அதைத்தான் இங்க இப்படி வாசித்தோம் அல்லவா? கர்த்தர் நீதிமான என்ன பண்றாரா?
சோதித்து அறிகிறார். ஒரு டெஸ்ட் ரொம்ப அவசியம். நம்மளை பல விதைகள்ல, பல வேலைகள்ல, பல சூழ்நிலைகள் நம்மளை சோதிப்பார். சில நேரங்கள்ல எதிர்பார்ப்புகளை தாறுமாறாக்கிடுவார். சில நேரங்கள்ல வியாதியின் மேல வியாதியை கொடுத்துருவார். சில நேரங்கள்ல துஷ்ட மிருகத்தை போல இருக்கக்கூடிய மனிதர்களை என் வாழ்க்கையில அனுமதிப்பார். சில நேரங்கள்ல தடைகளை அனுமதிப்பார். சில நேரங்களில் சூழ்நிலைகளை அனுமதிப்பார். இன்னமான ஒரு சூழ்நிலை என்ன கொடுப்பார். இப்படி பல விதங்கள்ல தேவன் என்ன டெஸ்ட் பண்ணுவார், சோதிப்பார். இந்த சோதனைகளெல்லாம் என்ன செய்யணும்னா ஜெயிப்பது மிக அவசியம். அது ஒரு டெஸ்டிங் பீரியட். இந்த தாழ்வு காலம் என்பது நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய டெஸ்டிங் பீரியட். நீங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்த 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். உபாகமம் 8வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க. உபாகமம் 8, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும். இந்த 40 வருட வனாந்தர அனுபவத்தை பற்றி மறுபடியும் பேசுறாரு. தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, அவர் கிடையாது, நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் சோதிச்சார். 40 வருஷம் சோதனை. இவர் மிக எளிமையாகவே ஒரு செங்கடலை பிளந்தவருக்கு, எகிப்து ராஜாக்கள் இருந்து வாதைகளை கொடுத்து தப்பி கொண்டு வந்தவருக்கு இன்னொரு 10 நாள்ல கொண்டு போய் காணாம போய் விட்டுற முடியாதா? ஈஸியா விட்டுக்கலாம். மிக எளிய வழியில இஸ்ரவேல் ஜனங்களை இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் அங்க போய் வச்சிருக்கலாம். ஆனா வைக்கிறாரு. ஏன் வைக்கலன்னு கேட்டா, இந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை டெஸ்ட் பண்ற. இவர்கள் ஒருத்தாங்கல்ல கானானுக்கு போவதற்கு இவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா சோதித்தருகிறார். ஆனா சோதித்தறிந்து இவங்க பாஸ் பண்ணாங்களோ ஃபெயில் ஆனாங்களான்னு கேட்டா, நீங்கள் 1-10-5 வாசிக்கும் பொழுது இவர்கள் அநேக இடத்துல தேவன் என்ன செய்யலையும் பிரியமாவே இல்லை. எல்லாம் ஃபெயிலியர். 2 பேரை தவிர. என்னாம 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உத்தமமான என்னை பின்பற்றின யார் யாரு? யோசுவாவும் காலேப். இதே சோதனை தாங்க இவங்களுக்கு இருந்துச்சு. இந்த லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு இருந்த அதே டெஸ்ட் தான் யாருக்கு இருந்துச்சு? இந்த யோசுவா காலத்துல இவங்க தனி கிடையாது, இவங்க வேற எங்கேயும் போகல. ஒட்டுமொத்தமாக ஒரே நாட்டத்தில் தான் நடந்து வருகிறார்கள், அவர் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். மற்றவர்களுக்கு என்ன சோதனையோ அதே டெஸ்ட் தான் இவங்க இருக்கும். எல்லாரையும் காட்டிலும் இந்த இருவர் மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமான நிலைமையிலே அந்த சோதனையை ஜெயித்தார்கள். டெஸ்டிங் பீரியட்ல பாஸ் பண்ணது இவங்க 2 பேர் தான். அத்தனை வேதம் சொல்றது இந்த 2 பேர் தான் எங்க போக போறாங்க? காணாம. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் டெஸ்டிங் எங்கெல்லாம் நடக்கும். வனாந்தரத்தில் நடக்கலாம், பள்ளிக்கூடங்கள் நடக்கலாம், கல்லூரிகள் நடக்கலாம், வேலை பார்க்கடங்கள் நடக்கலாம், வீடுகள் நடக்கலாம், சபைகள் நடக்கலாம். நமக்கு டெஸ்டிங் எங்கனால் நடக்கும். இந்த சோதனைகளில நான் பாஸா ஃபெயிலா அதை நான் தான் தீர்மானிச்சுக்கிறேன். நான் எப்படி அதை பார்க்கிறேன். இந்த தாழ்வு காலங்கள் என்பது, இந்த அடங்கி இருக்கிற காலங்கள் என்பது, அது இட்ஸ் எ டெஸ்டிங் பீரியட். என்னை கர்த்தர் சோதிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த நெல்சன் மண்டேலாவை பத்தி ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த மறதி அப்படின்னு ஒரு செய்தி கொடுக்கும்போது சொன்னேன். அந்த மனுஷனை பற்றி அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில வார்த்தைகள் படிக்க முடியும். ஒரு முறை இந்த நெல்சன் மண்டேலா ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கிறார். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது தூரமா ஒரு மனுஷன் இவரையே பார்த்துட்டு இருக்கான். தூரமா. ஆனா உடம்பெல்லாம் வேர்க்குது, கை கால்லாம் உதறுது. இப்ப இந்த நெல்சன் மண்டேலா இதெல்லாம் சிறைவாசமும் முடிச்சு வந்த பிறகு 27 வருஷம் சிறைவாசம் முடிந்து மறுபடியும் ஒரு பதவி கிடைக்கிறது. பதவி உயிரோடு இருக்கிறாரு. இப்ப தன்னுடைய எல்லா விதமான அந்த சகாக்களோடு மந்திரிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தார். அப்ப அந்த மனுஷனை கூப்பிட்டு அதே டேபிள் உட்கார்ந்து சாப்பாடு கொடுக்குறாரு. நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளவுதான். இப்ப கூட இருந்த ஒரு உயர் அதிகாரி நெல்சன் மண்டேலா கேட்கிறார், ஐயா அந்த மனுஷனை கவனிச்சீங்களா? அவனுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை போல, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, கைகாலெல்லாம் உதறுது, அவனுக்கு ஏதோ உடம்பு முடியல போல அப்படின்னு சொன்னார். அப்ப நெல்சன் மண்டேலா சொன்னாரு,
அந்த மனுஷன் யாரும் கிடையாது. அந்த 27 வருடம் சிறை வாசகத்தில் இருந்த பொழுது இந்த மனுஷன் தான் என்னை அடிப்பான், வேன் ரசபர போலவே இவன் என்னை பயங்கரமா அடிப்பான். அடித்து அடித்து அவன் களைத்து போவான், அடி வாங்கி நான் களைச்சு போவேன். கொஞ்சம் தண்ணி தாயான்னு கேட்பேன் நான். தண்ணீருக்கு பதிலாக தன்னுடைய யூரின் சிறுநீரகத்தை என்ன செய்வானா அவன் தலையின் மேல ஊத்துவான். யார் மேல? நெல்சன் மண்டேலா தலையின் மேல ஊத்துவான். அந்த மனுஷனுக்கு நான் சாப்பாடு போட்டு அனுப்புனேன் அப்படின்னு சொன்னா, இது இந்த மனுஷன் நடந்த ஒரு சம்பவம். இந்த மனிதனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான், ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்து வைத்திருந்தார். அது வாசிக்கிறேன் உங்களுக்கு. பழிக்கு பழி வாங்குதல் ஒருபோதும் ஒரு தேசத்தையோ மனிதனையோ கட்டி எழுப்பார், அது முற்றிலும் அழித்துவிடும். ஆனால் மனதில் சகிப்புத்தன்மை இருக்குமானால் அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிடும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கும் பொழுது ஒரு ஒரு தேவனை அறிந்தவனா அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு மனுஷன், ஒரு சாதாரணமான ஒரு தேசத்துக்கு ஒரு அதிகாரி, அந்த ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையும், எந்த அளவுக்கு சாந்த குணத்தையும், எந்த அளவுக்கு தேவன் எதிர்பார்க்கிற தரத்தையும் வைத்திருக்கா பாருங்க. இதெல்லாம் டெஸ்டிங் பீரியடுங்க. நம்மளை டெஸ்ட் பண்ணுவதற்காக நடத்திய இந்த டெஸ்ட்ல அநேக விசுவாசிகள் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா என்பது மிக முக்கியம். இப்ப இரண்டாவது படித்தோம், தேவன் நம்மை சோதித்து அறிகிற காலம்தான் இந்த அடங்கி இருக்கும் காலம். நம்பர் 3 பார்த்து முடிக்கலாம். மூன்றாவது, இந்த அடங்கி இருக்கும் காலம் என்பது என்ன காலம் என்று கேட்டால், தேவ திட்டத்தை, தேவனுடைய திட்டத்திற்காக நம்மை பயிற்றுவிக்கக்கூடிய காலம், ட்ரைனிங் பீரியட். தேவனுடைய திட்டத்திற்காக நம்மை பயிற்றுவிக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள். இட்ஸ் எ ட்ரைனிங் பீரியட். இது வெறும் டீச்சிங் பீரியட் அல்ல, டெஸ்டிங் பீரியட் மாத்திரமல்ல. மூன்றாவது, இட்ஸ் எ ட்ரைனிங் பீரியட். ஒரு விசுவாசியை ட்ரெயின் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மிஷனரி, அவருடைய வாழ்க்கைய நாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு, அவர் எங்ககிட்ட சொன்னார். அதாவது ஒரு ஜோம் பண்ணார், பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஜோம் பண்ணாரா, என்ன ஜோம் பண்ணாரா, ஆண்டவரே நாங்க ஆதிவாசிகள் மத்தியில ஊழியம் பார்க்கணும், காட்டு மிராண்டிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும் ரொம்ப ஜோம் பண்ணாராம். அப்படியாப்பா, காட்டு மிராண்டிகள் மத்தியில் ஊழியம் பார்க்கணுமா, அப்ப எனக்கு ட்ரைனிங் தேவையே அப்படின்ட்டு அவங்க வீட்டிலேயே காட்டு மிராண்டிகள் இருக்கலாம். என்ன அர்த்தம்? வீட்டுக்காரங்களே என்ன பண்ணாரு தெரியுமா, காட்டு மிராண்டியை கூட நடத்த ஆரம்பிச்சாங்க. ஊழியத்துக்கு போனா யார் விடுவா சொல்லுங்க? இவன் ஒரு இந்து மனுஷன், இப்ப ரசிக்கப்பட்ட மனுஷன் வந்திருக்காரு, மத்த எல்லா இந்துக்கள். இப்ப இந்த மனுஷன் போய் நான் ஊழியத்துக்கு போறேன், மிஷனரியா போறேன்னு விடுவாங்க வீட்டுக்காரங்க. அப்ப தேவன் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாரா, நீ நேர காட்டு மிராண்டிக்கு போய் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு ட்ரைனிங் நான் வீட்லயே கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லி வீட்டுல உள்ளவர்களே என்ன பண்ணா தெரியுமா, காட்டு மிராண்டியை போய் நடத்த மாதிரி ஆயிட்டு. அவருக்கு மாசம் கழிச்சு ஊழியத்துல முடிச்சுட்டு வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணாரு. நான் இப்படி ஜோம் பண்ணேன், ஆனா அவர் எனக்கு உண்மையிலேயே யாரு காட்டுனா, இந்த காட்டு முன்னாடியில பாத்துட்டோம்னா அங்க போயிட்டு என்ன ஆகிரும், நமக்கு ஈஸி ஆயிரும் ஊழியம். அதனால கர்த்தர் எப்படி ட்ரைனிங் கொடுக்காரு பாருங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. முஸ்லிம்ல நடந்த சம்பவம் இன்னைக்கு ஆகுது. இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, பல நேரங்கள்ல இந்த ட்ரைனிங் பீரியட் நமக்கு நிறைய நேரங்கள்ல புரியுறது இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்கு சொல்லுவார் பாருங்க, 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை கவனிங்க, நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழக்க பண்ணினார்களானால், எப்படி பேசுறா பாருங்க, குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவேன். புரியுதா? நம்ம எல்லாருக்கும் ஆசை என்ன அப்படின்னா, குதிரை மாதிரி ஓடணும்னு ஆசைப்படுறோம். ஓடுனா குதிரை மாதிரி விடுது, நடந்தெல்லாம் போக முடியாது. பிடிச்சா ஒரே பிடிதான், அதெல்லாம் இங்க நேரா இதெல்லாம் குதிரை மாதிரி தான் ஓடணும். அவர் சொல்றாரு, ஐயா நீ நடந்து போனாலும் என்ன செய்ய மாட்டேங்க, உன் உடம்பு தாங்க மாட்டேங்க. நடந்து காலாட்குள் நடந்து போனாலே உனக்கு என்ன வந்துருது, இழைப்பு வந்துருது. நீ எப்படி குதிரை ஓடுவ? அப்ப உனக்கு என்ன ட்ரைனிங் தேவை? குதிரையோடு ஓடுவதற்கான ட்ரெயின் தேவை தானே. பின்னாடி எல்லாம் சொல்றாரு பாருங்க, நீ எப்படி ஓடுவாய். அப்புறம் பாருங்க, சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வேன் சொல்றது புரியுதா? சமாதானமா, சந்தோஷமா,
அப்படியே இது இல்லாம அப்படியே இருந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சீங்களா அப்படின்னா, திடீர்னு யோகா வந்துருச்சு அப்படின்னு எப்படி நீங்க அதை சமாளிப்பீங்க? அப்ப சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும்ல, அப்ப ட்ரைனிங் வேணும்ல. இப்ப தேவன் பண்ணாங்க என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்மளுக்கு நெருப்புல உட்கார வச்சிருந்தாரு. நெருப்புல உட்கார வச்சுட்டு சுத்த கதவை அடைச்சு வச்சிருந்தாரு. இப்ப நெருப்புல உட்கார்ந்தவனுக்கு வெயிலுடைய தாக்கம் பெருசா தெரியுமா தெரியாதா? ஒண்ணு தெரியாது. அப்ப நெருப்பின் அனுபவம் ஏன் விசுவாசின்னு கேட்டா, நீ இதுலயே உட்கார்ந்து பழகிட்டீங்க அப்படின்னா இந்த வெயிலோட சூழல் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இதைத்தான் ட்ரைனிங் கொடுக்கிறார். நீங்கள் குதிரைகளோடு ஓட வேண்டியவர்தான் உண்மைதான். ஆனா அதுக்கு நீ முதல்ல காலாட்களோடு நடந்து போங்க, அப்புறம் கொஞ்சம் ஓடி பாருங்க. இந்த ட்ரைனிங் ரொம்ப அவசியம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நம்ம அடிக்கடி வாசிக்கிற பகுதி தான் இந்த பகுதியும் கூட. 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நீங்கள் பாருங்களேன். பாருங்க இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? 9:21 வாசிங்க. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவருக்கு அதிகாரம். சரி, இப்ப குயவன் கையில களிமண் இருக்குல்ல, அவன் கைக்கு களிமண் வர்றதுக்கு முன்னாடி இந்த களிமண் எங்க இருந்துச்சு சொல்லுது பைபிள்? மிதியிடப்பட்ட களிமண். குயவன் கைக்கு களிமண் வர்றது உண்மைதான். ஆனா குயவன் கைக்கு அந்த களிமண் வர்றதுக்கு முன்னாடி அந்த களிமண் என்ன பண்ணப்படுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா மிதியிடப்பட்ட மிதியிடப்பட்ட களிமண் தான் எங்க கைக்கு வரும் கேட்டீங்கன்னா குயவன் கைக்கே வரும். நீங்க மிதிக்கவே ஆசைப்படலை, என்னை யாரும் மிதிக்க கூடாது நினைக்கணும், எனக்கு ட்ரைனிங்கே தேவைன்னு ஆசைப்படும் பொழுது குயவன் எப்படி அந்த களிமண் எடுப்பாரு? அந்த வார்த்தை புரிஞ்சது உங்களுக்கு என்ன சொல்றது? மிதியிடப்பட்ட களிமண் தான் குயவன் கைக்கு வரக்கூடிய பிரயோஜனமான கனமான பாத்திரமாய் மாறும். நீங்கள் மிதிக்கப்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கப்படவில்லை என்றால் நான் எப்படி பிரயோஜனம் உள்ள களிமண்ணாய் மாற முடியும்? தேவனுக்கு எப்படி கனமான பாத்திரமாய் மாற முடியும்? அதான் பவுலடிகளார் சொல்றார். தாவீதின் அனுபவம் அதான் சொல்றார். தாவீது பல நேரங்களில் தன்னை அப்படி சொல்றார். 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். கைகளை போருக்கு பயன்படுத்த பழகிக்கிறார். என் விரல்கள் என்ன பண்றாராம்? யுத்தத்திற்கு. இதெல்லாம் அவர் படிப்பிக்கிறார். எனக்கு ட்ரைனிங் பீரியட் அதெல்லாம். அப்ப இந்த அடங்கி இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறார்? ஏன் இந்த தாழ்வு காலம் என்று சொல்லும் பொழுது இந்த தாழ்வு காலத்துல நீங்கள் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா? ஏற்ற காலத்திலே நீங்கள் உயர்வான இடத்துக்கு போக வேண்டுமா? சிறிது காலங்கள் தேவனுடைய கைக்குள் பலத்தை கைக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த அடங்கி இருக்கும் காலம் போதிக்கும் காலம், அடங்கி இருக்கும் காலம் சோதிக்கும் காலம், அடங்கி இருக்கும் காலம் அதனை பயிற்சிக்கக்கூடிய காலம். யோசேப்புடைய வாழ்க்கை தான் நடந்துச்சு. யோசேப்புடைய வாழ்க்கையில சொல்றேன், தேவன் இவனுக்கு கொடுத்த சொப்பனம், இவனுக்கு கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு இவனை கர்த்தர் பயிற்சி கொடுக்கிறார். பயிற்சி அதைத்தான் சங்கீதம் 105, 15, 19 சொல்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அந்த வசனம் அவன் என்ன பண்ணிச்சான்? உடலிட்டு. பல நேரங்களில் யோசேப்பு போல கர்த்தரை உயர்த்தும் நினைக்கிறோம், ஆனா யோசேப்பு போல வாழணும்னு நினைக்க மாட்டோம். யோசேப்பு போல வாழ்ந்தால், யோசேப்பு போல இந்த ட்ரைனிங் பீரியட்ல ஒப்பு கொடுத்தால் நாம உயர முடியும். அது வாசத்துக்கு போல கர்த்தர் நமக்கு அனுமதிக்கூடிய வாழ்வு காலமோ தாழ்வு காலமோ எந்த காலமா இருக்கட்டும், தேவனை முதன்மைப்படுத்துங்கள், முக்கியப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஒருவேளை இன்னைக்கு தாழ்வு காலங்கள் இருக்கும் என்றால், பல கேள்விகளோடு ஏன் என்ற கேள்வியோடு இருக்கும் என்றால், ஒரே ஒரு விஷயம், இந்த காலம் மிக நல்ல காலம். இந்த காலத்திலே நான் கர்த்தருக்கு 3 விஷயங்களை செய்கிறார். ஆகவே வரக்கூடிய காலங்களில் இதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். தாழ்வு காலங்களை இன்பத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இந்த காலம்தான் தேவனுக்கு உகந்த காலம். நாமும் தேவன் இடைபடுகிற ஒரு காலம், தேவனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காலம். ஆகவே அந்த எண்ணத்திலே இந்த அடங்கி இருக்கக்கூடிய தாழ்வு காலத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சரி, எங்களை திருமையாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த அற்புதகரமான காலை நேரத்திற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை நாங்கள் துதிக்க மாட்டோம்.
ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி வருகிற விதத்தை நினைத்து பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே கூடியிருக்கிறதான எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளும் ஒரே மாதிரி இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையோடு ஒவ்வொரு விதமான நிலைப்பாட்டோடு இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று நாங்கள் வேதத்தில் வாசிப்பது போல எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான காரியங்கள் காலங்கள் எல்லாமே ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் உண்டு. ஏற்ற காலத்தை என் தேவன் எங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் கொஞ்ச காலங்கள் அடங்கியது என்று வேதாந்தத்தை வாசிக்கிறோம். அந்த யோகா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், ஆகாரா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை அடங்கியிருந்தார்கள். இந்த அடங்கியிருக்கும் காலம் அவர்களை போதித்தது, அவர்களை சோதித்தது, அவர்களை பயிற்சி கொடுத்தது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கூட அந்த ஒரு விடுதலை இதை நீர் அனுமதித்திருக்கலாம். ஆனால் அனுமதிக்கப்பட்ட இந்த காலங்கள் ஆண்டவரே, இந்த 3 விஷயங்களும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறி கொண்டிருக்கலாம். ஆகவே கொஞ்ச காலம் ஆண்டவர் நாங்கள் அடங்கியிருந்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சித்து உடைய நாமத்தை மேம்படுத்த தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. தொடர்ந்து இந்த காலத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள, பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள, அதை ஆண்டவர் நாங்கள் மகிழ்ச்சியோடு அனுமதிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பேப்பராக ஆசிரியங்க. இந்த நாளிலே உங்களுடைய திருச்சபையாரை ஆண்டவரை அடியை பார்ப்பதிலும் அவர்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை கர்த்தர் அடியை கொடுத்த அதனால தகத்துக்காக சொல்லிருக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பேப்பராக ஆசிரியங்க. திரும்பி சொல்லும் பொழுது தேவ சமாதானம், தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய இதயத்தை நீங்காத ஆண்டவரே சமாதானத்தை தேவனாமே சமாதானத்தோடு திரும்பி சொல்லும்படியாக செல்கிறோம் இருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கட்டும். உங்களுடைய வருகை ஒருவரை வர தாமதிக்கும் என்றால், ஒருவருடைய மரணம் தாமதிக்கும் என்றால், நாங்கள் மறுபடியும் ஒருவரை ஒரு சந்திக்க உதவி செய்ய அதுவரை தேவனுடைய கருமையும் சமாதானமும் எங்கள் அனைவருக்கும் நடத்தபடியாய் கர்த்தரும் மீட்பரும் பட்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல பாவங்களை பெறுவாரே. ஆமென். Oh,